கடவுளுக்கு தலை வணங்கி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஓயாமல் போராடி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் விழிப்பு நிலை மக்களை கண்டு மாற்றம் கொண்டு வருவேன், முன்னேற்றம் அடைவேன் என்று சட்டமன்றத்தில் கர்ஜிக்கும் பசுமை தாயகத்தின் தலைவரும் நமது சட்டமன்றத்தின் உறுப்பினரான மரியாதைக்குரிய வீர மங்கை சௌமியா அன்புமணி அம்மா அவர்களுக்கும் என் அன்பிற்கினிய பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றை காப்பான் அரசின் மேலான், ஊற்றை காப்பான் உயிர்க்கெல்லாம் தந்தை. 840 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகால முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தாரு. அப்போ காவிரிக்கு நடுவே செயற்கையான முறையில ஒரு அணையை உருவாக்குனாரு. அதை நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்ச 2ஆம் ராஜராஜ சோழன் போய் போர் தொடுத்து அந்த அணைய உடைச்சி காவிரிய நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதே போல இது மட்டும் மன்னராட்சியா இருந்திருந்தா நமக்கான உரிமைய, நம்ம உபரி நீரை, நமது நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான திறமையும் தகுதியும் எல்லாமே இருக்கு நம்ம ஐயா கிட்ட. என்ன பண்றது, இது மன்னராட்சி முறை இல்ல, மக்களாட்சி முறை. அதனாலதான் ஜனநாயக முறையில போராடி நம்ம மக்கள் கிட்ட எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அப்புறமா ஜனநாயக முறையிலேயே நம்ம போவோம், பொறுமையா போயிட்டு நமக்கான உரிமையை நம்ம மீட்போம்னு சொல்லி அன்புமணி ஐயா அவர்கள் நமக்காக போராடிட்டு இருக்காரு. தமிழர்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் நிற்போம். எங்களது உரிமையை யாரும் சொந்தம் கொண்டாட கூடாது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, நான் அவர்களிடம் போராடி தமிழர்களின் உரிமையை மீட்டு கொடுப்பேன் என்று வேம்பு மற்றும் மஞ்சள் கிழங்கையின் காப்புரிமையை மீட்டு கொடுத்த உரிமை போரின் பேரழகன் நமது அன்புமணி ஐயா அவர்கள் இன்று நமது நதியைக்காகவும் வருகை புரிந்திருக்கிறார். நீர் அரசியல் அல்ல, எங்கள் உயிர். காவிரி என்பது நதி அல்ல, தமிழ்நாட்டின் ரத்த ஓட்டம். கர்நாடக அரசு மேகதாது என்ற ஒரு அணையை மட்டும் கட்டிவிட்டார்கள் என்றால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும். 8 கோடி மக்களின் வாழ்க்கை, 8 கோடி மக்களின் 5.5 கோடி மக்களின் வாழ்க்கை நிலை கேள்விக்குறியாக நிற்கும். 12,000 ஏக்கர் காட்டை அழித்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணைகின்ற இடத்தை துண்டித்து வனவிலங்குகளின் வாழ்விடத்தை அழித்து ஒரு மாநிலத்தை பாலைவனமாக்கி ஒரு நகரத்தை வளர செய்ய வேண்டுமா? அப்படிப்பட்ட வளர்ச்சி வேண்டுமா என்று தமிழர்களின் உரிமைக்காக கர்நாடக அரசை எதிர்த்து நமது ஐயா அன்புமணி அவர்கள் நிற்கிறார்கள். ஐயா, நீங்கள் சராசரியான அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது, சரியான தலைவர். நீங்க தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவிற்காகவும் போராடி சாதனைகள் படைத்தது ஏராளம். அதில் சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். 90,000 மதுக்கடைகளை சட்ட போராட்டம் மூலமாக மூடியவர் நீங்கள். 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இந்தியா முழுக்க பரவ செய்தீர்கள். அது மட்டுமல்லாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் இன்றளவிலும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. புகைப்பிடிப்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று புகைப்பட பொருட்களின் மீது எச்சரிக்கை வசனங்களை போட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் பொதுவெளியில் யாரும் மக்களுக்கு இடையூறாக புகை பிடிக்க கூடாது என்ற சட்டத்தையும் கொண்டு வந்தீர்கள். குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய அதே மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இன்றளவிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் பட்டியலில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட உங்களது பணியை என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம். இளைஞர்கள் இந்தியாவின் தூண்கள் என்று அவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்று நிற்பவர் நீங்கள். உங்கள் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்களையும் பெண்களையும் நின்று உங்களுக்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய உங்கள் பின்னால் காவிரியை மேகதாது அணையை கட்ட விடாமல் நிற்போம். எதிர்காலத்து தேர்தலை பற்றி சிந்திப்பது கிடையாது, எதிர்கால சந்ததியினருக்காக சிந்திப்பவர் தான் நீங்கள். அதனால் தான் இந்தியாவிலேயே உலக தலைவர்கள் வாங்கிய மாபெரும் விருதுகளை இந்தியாவில் வாங்கிய முதல் அரசியல்வாதி நீங்கள். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளையும் விவசாய பெருமக்களுக்காகவும் மக்களின் வழிய மாநிலமே பேசக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்துல சிறப்பா உரையாற்றியதற்கு கோடான கோடி நன்றிகள் சௌமியா அம்மா. மென்மேலும் மக்களின் பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். திறமையான ஒரு வேட்பாளரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததற்கு தர்மபுரி மாவட்ட மக்கள் நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாம் நினைத்தால் முடியாது என்று எதுவுமே கிடையாது. நாம் நமது தமிழருக்கான உரிமை ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும் போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமக்கான உரிமையை மீட்டெடுத்தோம்.
அதே போல் இப்பொழுது சமீப காலத்தில் அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தோம் சமூக வலைத்தளத்தின் மூலமாக. அதே போல இப்பொழுதும் நமது உரிமைக்காக, நமது காவிரி நீரை காப்பாற்றுவதற்காக ஒன்றுபட்டு செயல்பட்டு வென்று காட்ட வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். எனது எண்ணத்தில் தோன்றிய சில வரிகள். புறநானூறு பாடிய பூமிதான் இது. ஆம், புறநானூறு பாடிய பூமிதான் இது. புதிய வரலாறு படைக்கும் தலைமுறையும் இதுதான். வாளால் காத்த எல்லையை இன்று குரலால் காக்க வந்திருக்கிறோம். உயிரை